மூன்றின் அதிபதியாய் ஒளியோடு இருப்பவர் பாவனன். மேகத்தில் இவர் மின்னலாய், உலகத்தில் தீயாய், வானத்தில் ஜோதியாய், கடலில் வடவையாய், உடலில் பசியாய் எங்கும் நிறைந்து உள்ளார். ஒரு முறை சுவேதகி என்னும் மன்னர் 12 ஆண்டு காலமாக பெரிய வேள்வி நடத்தினார். அவருடன் நாரதரும் உடனிருந்தார். வேள்வி எறிய நெய் அவசியம். பாவனன் அந்த வேள்வி தீயில் பெய்த நெய்யை நன்றாக உண்டார். சிறிதாய் உண்ணும் போது அவையெல்லாம் சிரித்து விட்டது. ஆனால் அதே நெய்யினை நிறைய குடித்ததால் அது செரிக்காது, வயிற்றிலேயே மந்தம் கொண்டது. அதனால் பல நோய்களுக்கு ஆளானார். கடைசியில் உடல் மெலிந்து ஒளியின்றி பல ஆண்டு காலம் பாழ்பட்டு கிடந்தார். அன்று ராமன் வேள்வியில் சீதையை நிறுத்திய பொழுது உவந்து ஏந்தி வந்து அவளது சிறந்த மேன்மையை உலகம் அறிய செய்தவர் பாவனன். அவரே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சென்ற வரிகளுக்கு ஆளானார். தன் பசியினுடைய அளவு தெரியாமல் ஒருவர் மிக அதிகமாக உண்டால் அவருக்கு பல நோய்கள் தாக்கி துன்பப்படுவார் என்பதை